ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் 11. ஸ்ரீ சுக உவாச்ச நிமிர் இக்ஷ்வாகு தனயோ வசிஷ்டம் அவ்ருதர்த்விஜம் ஆராப்ய சத்ரம் சோபியாக சக்ரேன பிராக் விருதோஷ்மி போக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ சுக உவாச்ச, ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார், நிமி மகாராஜா இக்ஷ்வாகு தனய, இக்ஷ்வாகு மகாராஜனின் மகன் வசிஷ்டம் மாமுனிவர் வசிஷ்டரை அவ்ருத நியமித்தார், ரித்விஜம் யாகத்தின் தலைமை புரோகிதராக, ஆரம்பித்ததும், சத்ரம் யாகத்தை அவர் வசிஷ்டர் அப்பி கூட ஆக கூறினார், சக்ரேன இந்திரனால் பராக் முன்பே, விருதாஸ்மி நான் நியமிக்கப்பட்டு விட்டேன், போ நிமி மகாராஜனே. டிரான்ஸ்லேஷன். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி கூறினார், இக்ஷ்வாகு புத்திரரான நிமி மகாராஜா யாகங்களை ஆரம்பித்த பின்னர் மாமுனிவர் வசிஷ்டரை தலைமை புரோகிதரின் பதவியை ஏற்கும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது வசிஷ்டர், அன்புள்ள நிமி மகாராஜனே, இந்திரனால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யாகத்தில் இதே பதவியை நான் முன்பே ஒப்புக்கொண்டு விட்டேன். பதம் 2. தம் நிர்வர்த்திய அகமிஷ்யாமி தாவன் மாம் பிரதிபாலய தூஷ்ணீம் ஆசித் கிருதபதி சோஅபி இந்திரஸ்ய அகரோன்மகம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். தம் அந்த யாகத்தை, நிர்வர்த்திய முடித்த பின், ஆகமிஷ்யாமி நான் வருகிறேன், தாவத் அதுவரை, மாம் எனக்காக, பிரதிபாலய காத்திரும், தூஷ்ணீம் மௌனமாக, ஆசித் இருந்தார், கிருதபதி நிமி மகாராஜா, ச அவர் வசிஷ்டர், அப்பி கூட, இந்திரஸ்ய இந்திரனின், அகரோத் செய்தார், மகம் யாகத்தை. டிரான்ஸ்லேஷன். இந்திரனின் யாகத்தை முடித்த பின்னர் நான் திரும்பி வருவேன், அதுவரை தயவு செய்து எனக்காக காத்திரும் என்று கூறினார் வசிஷ்டர். நிமி மகாராஜா மௌனமானார். வசிஷ்டரும் இந்திரனுக்காக யாகம் செய்ய துவங்கினார். 13. நிமிஷ்சலம் இதம் வித்வான் சத்ரம் ஆரபத ஆத்மவான் ருத்விக்பீர் அபரைஸ்தாவன் நாகமத் யாவதா குரு. வேர்ட் பை வேர்ட் மீனிங். நிமி மகாராஜா, சலம் நிலையற்றது, எந்த நொடியிலும் முடிந்துவிடக்கூடியது, இதம் இந்த வாழ்வு, வித்வான் இந்த உண்மையை நன்கு அறிந்திருந்ததால், சத்ரம் யாகத்தை ஆரம்பித்தார், ஆத்மவான் தன்னுணர்வு பெற்றவர், ரிதவிக்தி புரோகிதர்களை கொண்டு, அப்பறை வசிஷ்டரை விட்டு பிற, தாவத் இப்போதைக்கு, இல்லை ஆகமத் திரும்பினார், யாவத நீண்ட காலம், குரு அவரது ஆன்மீக குரு வசிஷ்டர். டிரான்ஸ்லேஷன். நிமி மகாராஜா தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆத்மா என்பதால் இந்த வாழ்வு நிலையற்றதென கருதினார். எனவே வசிஷ்டருக்காக நீண்ட காலம் காத்திருப்பதற்கு பதிலாக வேறு புரோகிதர்களை கொண்டு அவர் யாகத்தை துவக்கினார். பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். சாணக்கிய பண்டிதர் கூறுகிறார், ஷரீரம் ஷன வித்வாம்சி கல்பாந்த ஸ்தாயினே குணக. ஜட உலகில் ஒருவருடைய ஆயுள் எந்த நொடியிலும் முடிந்துவிடக்கூடும். ஆனால் இந்த பிறப்பிலேயே ஒருவர் தகுதியுள்ள ஒன்றை செய்வாரானால் அது சரித்திரத்தில் அழியாத புகழை பெறும். இந்த உண்மையை நிமி மகாராஜா அறிந்திருந்தார். வாழ்வின் முடிவில் பரமபதத்தை அடையும் வகையில் மனித வாழ்வில் ஒருவர் செயல்களை செய்ய வேண்டும். இதுதான் தன்னுணர்வாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 13 நிமி மகாராஜனின் வம்சம் என்னும் தலைப்பில் பதங்கள் 1, 2, 3 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.